இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரேவதி, கட்ட அவுத்து விடு. உங்களை பிடிச்ச பேய் பிசாசு எல்லாம் போயிருச்சு. இனி நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி பூசாரி. அப்ப நாங்க வரோம். நல்லபடியா போயிட்டு வாங்கம்மா. சந்திரா, வா போலாம். வா. எப்பா, அத்தை சின்னத்துக்கு நிஜமாவே பேய் பிடிச்சு குணமாயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. என்னைக்குதான் அவங்கள பத்தி முழுசா புரிஞ்சுக்க போறாங்களோன்னு தெரியலப்பா. கண்டிப்பா அதுவும் நடக்குங்க. போலாம். ஏய், பாத்து மெதுவா. இந்தாங்கம்மா, தண்ணி குடிங்க. நல்லா சாப்பிடு சந்திரா. நேத்தியெல்லாம் நீ சாப்பிடவே இல்லை. சின்னத்த, சாப்பாடெல்லாம் நல்லா கரெக்டா தானே தெரியுது. சிவப்பா ஒண்ணு தெரியலையே. மாப்பிள்ள, சும்மா இருக்க மாட்டீங்க. சாப்பிடுறத எதுக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லத்த, அவங்க கம்ப்ளீட்டா குணமாயிட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். எல்லாம் கரெக்டா தான் தெரியுது. இனிமே எனக்கு பேய் பிடிச்சிருக்கு, பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி டார்ச்சர்லாம் பண்ண முடியாது. ஏய், அவர் கிடைக்கிறாரு, நீ சாப்பிடு. என்னம்மா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறீ? இல்ல, போதும்க்கா. வயிறு நிறைய சாப்பிட்டேன். எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சாரிடி, நானும் உன்னை சாட்டையெல்லாம் நிறைய அடிச்சிட்டேன். ரொம்ப வலிக்குதா? டாக்டர் வேணா வர சொல்லட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேணாக்கா. நான் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. மீனாட்சியம்மா, அம்மா, நீங்க அப்பப்போ இவ ரூமுக்கு போய் ஜூஸ் பழம் எல்லாம் கொடுங்க. சரிங்கம்மா. நீ போ சந்திரா. என் அக்காக்கு நிழல் மாதிரி இருந்து உன்கிட்ட இருந்து நான் காப்பாத்துவேன். என் அக்காக்காக என் புருஷனே தூக்கி போட்டுட்டு வந்தவ. நீ மிரட்டினா நான் போயிடுவேனா? என் அக்காவுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன்டா. ஆனா இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். அப்ப இவ்வளவுக்கும் காரணம் நீதானா? என் தங்கச்சிக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா சொல்லி என் கையாலேயே சாட்டையால அடிக்க வச்சிட்டியடா. கோயில்ல வேற அவளை ராத்திரி முழுக்க கட்டி வைக்கிற மாதிரி பண்ணிட்டே. என் தங்கச்சி நான் நல்லாதான் இருக்கேன்னு சொன்னதை நான் நம்பாம முட்டாள்தனமா நடந்துகிட்டேன். ஏய், இனிமே உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உன்னை அடக்கிறதுக்கு அவன் தான் சரியான ஆளு. அவனை வர வச்சு நான் உன்னை எப்படி ஓட விடுறேன்னு பாரு. உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பாம நான் விட மாட்டேன். அதையும் பார்க்கலாம். பார்க்கலாம். ஹாய் ஆண்டி, சொல்லுங்க. நீ நாளைக்கு காலையில என் வீட்டுல இருக்கணும். என் குடும்ப விஷயம்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியும்ல. நீ முதல்ல கிளம்பி இங்க வா. ஆண்டி, நீங்க சொன்ன பிறகு நான் அதை தட்ட முடியுமா? உங்க குடும்ப விஷயத்தை தான் அப்பப்ப எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்களே. கண்டிப்பா வரேன் ஆண்டி. சரி, காலையிலேயே சீக்கிரம் வந்துரு. ஓகே ஆண்டி, பாய், see you. இன்னியோட நீ தொலைஞ்சடா. வரட்டும் அவன். மொக்கே குடுக்கற அளவுக்கு நம்ம வீட்டுக்கு வரப்போற விஐபியா இருக்கா? எனக்கு உடனே தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. சீக்கிரம் சொல்ல. சரி, சொல்றேன். நம்ம வீட்டுக்கு வரப்போற விஐபி ரேவதியோட வருங்கால ஹஸ்பண்ட் தான்.
என்னக்கா சொல்ற? வருங்கால ஹஸ்பண்டா? ஆமாண்டி, அவளுக்கு தான் 6 மாசத்துல எப்படியும் டிவோர்ஸ் கிடைச்சிட போகுதுல்ல. டிவோர்ஸ்க்கு அப்புறம் அவளுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுதானே ஆகணும். அந்த மாப்பிள்ள தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரப்போறாரு. ஈஸ்வரி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நம்ம பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை இந்த வீட்லயே இருக்காரு. இப்போ போய் அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், மாப்பிள்ளை வராரு சொல்ற? இதை கேட்கறதுக்கு அசிங்கமா இல்ல? ஏன் அப்படி எல்லாம் பண்ற? இதுல என்ன அசிங்கம்? நான் நாளைக்கே இவளுக்கு ஒண்ணும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலையே. முறைப்படி டிவோர்ஸ் கிடைச்சதும் கல்யாணம் பண்ணணும் தானே சொல்றேன். முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கதா இல்லையானே தெரியல, அதுக்குள்ள எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? ஒரு பெரிய மனுஷி பண்ற காரியமா இது? நல்லா இருக்கிற புருஷன் முண்டாட்டி பிரிச்சு வைக்கிறதே தப்பு, பாவம். நீ அதையும் தாண்டி அவளுக்கு புதுசா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்க, அவரு இங்க வராரு சொல்ற? முதல்ல எல்லாரோட வாழ்க்கையையும் நீங்க வாழணும்னு நினைக்கிறத நிறுத்துங்க. உங்க பாதிப்ப இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீங்க ஏன் மேல திணிச்சிட்டு இருப்பீங்க? தயவு செஞ்சு அவங்க வாழ்க்கையை அவங்கள வாழ விடுங்க. என்ன விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? நான் உன் அம்மாங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. நீங்க லிமிட்டை தாண்டி ஓவரா போனா நானும் ஓவரா தான் பேச வேண்டியிருக்கும். நீங்க அமெரிக்கால இருந்து ஒருத்தன் வரான்னு சொன்னீங்கல்ல, அவனை வர வேண்டான்னு முதல்ல சொல்லுங்க. இல்லன்னா அவன் இங்க இருந்து அவமானப்பட்டு தான் போவான். நீங்க நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. நான் ஏன் புருஷனோட தான் என்னைக்கும் வாழ்வேன். இதை யாராலையும் மாத்த முடியாது. ரோகிணி, உன் தங்கச்சி எப்படி கரெக்டா கேள்வி கேட்கற உங்க அம்மாவை பார்த்து? வாய் பேச முடியாம வாய் அடிச்சு போய் நிக்கிறாங்க உங்க அம்மா. நீயும் உன் பங்குக்கு கேளு. அம்மா, ஏமா இப்படி தப்புக்கு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? ரேவதி கல்யாண வாழ்க்கையில சந்தோஷமா தானமா இருக்கா? அந்த வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணிட்டு அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்களே, இது கேட்கவே அருவருப்பா இருக்குமா? பாத்தியா நீ பெத்த பொண்ணுகளை எப்படி பேசுறாங்கன்னு? இப்ப கூட உன் மண்டையில நீ பண்றது தப்புன்னு உரைக்கல இல்ல? மாமா, அவங்க சொன்னா போதுமா? அதெல்லாம் நடக்காது மாமா, நான் பாத்துக்கிறேன். என்னடா பண்ணிடுவ? நீங்க யாரு என்ன சொன்னாலும் நான் நினைக்கிறது தான் நடக்கும். 6 மாசத்துக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் நான் பண்ணி வைக்க தான் போறேன். அது நான் சொல்ற அமெரிக்கா மாப்பிள்ளையோட தான் நடக்க போகுது. உங்களால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது.